கலாச்சா காதல் வர அனிமியோட சீசன் 2 தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ அனிமி லவர்ஸ், நான் உங்கள் அனிமோ. வெல்கம் பேக் டு அனிமி டெம்ப்ளே. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது டோன்ட் டை வித் மீ மிஸ் நகட்டோரா சீசன் 2 எபிசோட் 1. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் என்ன ஃபார்மெட்ல எழுத சொன்னா நீ என்ன ஃபார்மெட்ல மோசமா எழுதி வச்சிருக்கன்ட்டு ஒரு பொண்ணு போட்டு திட்டிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் தான் மஷாரோ ஆய் அப்படின்னு சொல்லுமா. அந்த பிரசிடென்ட் பையன் வந்து அந்த ஆய் பொண்ணை பயங்கரமா திட்டுறான். அவளும் வந்து அப்படியே பயந்த மேனிக்கு நிக்கிறா. ஒழுங்கா எழுத கூட உனக்கு தெரியாதா, என்னதான் நீ லேட்டா வர, ஒழுங்கா கொடுத்த ஒர்க்கை செய்ய மாட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்டுனுக்குறான். அப்போ அந்த பொண்ணு பயந்தே நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த ஆய் பொண்ணு வந்து, சரி பிரசிடென்ட், இதுக்கப்புறம் நான் சரியா செய்யறேன்னு சொல்லும் போது, இது இப்படி சொன்னா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு லைப்ரரியில வச்சு அந்த பொண்ணை ஏதோ பண்ற மாதிரி போறான். ஆனா எதுவும் பண்ணல. ஸோ மிரட்டி அனுப்பிச்சிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா, ஸோ அந்த பொண்ணு வந்து அச்சோ லேட் ஆயிடுத்தேன்ட்டு பயங்கரமா ஓடி வந்துட்டு இருக்கா. எப்பவுமே இந்த பிரசிடென்ட் எனக்கு அதிக வேலை கொடுக்குறான், அதை செஞ்சுட்டு போய் தூங்குறதுக்கே டைம் ஆயிடுது, லேட் ஆயிடுத்து அந்த பொண்ணு வேகமா ஓடிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த பிரசிடென்ட் வந்து அவன் கிளாஸ் ரூம்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த பையன் பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்கான். அட பாவி, ஊருக்குள்ள நல்ல மாதிரி வேஷம் போட்டு இங்க பிட்டு அடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவனும் அதை பார்த்துட்டான். உடனே தனியா கூப்பிட்டு, ஏ அம்மா ப்ளீஸ்மா யாருக்கிட்டே சொல்லிடாமன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஸோ இந்த பிரசிடென்ட் பையன் வேறப்பாவா பேசுன, உர்ரா அவனுக்கு அடியிலே வெடி வைக்கிறேன்ட்டு அந்த பொண்ணும், சரி நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட டைம் இப்போ அவ போய் மிரட்டுறா. நீ வந்து இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடிமை மாதிரி கைப்பற்றி வச்சுக்கிறா. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோ படிக்கிற காமிக் புக். மங்கா படிச்சுட்டு இருக்கான். ஸ்லேவ் ஆஃப் லவ்ன்ற ஒரு மங்கா. நம்ம ஹீரோ அந்த மங்கா படிக்கும் போது இந்த ஹீரோ கேரக்டருக்கும் எனக்கும் ரிலேட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம நெகட்டரா அவனை அப்படிதான் கலாய்ப்பாங்க. அப்ப அந்த ஆய் பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஃபிமிலியர் பிளேஸா அப்படின்னு பாக்குறான். உடனே நம்ம நெகட்டராவோட என்ட்ரி. வந்த உடனே, ஹே சென்பா, இங்க பாத்தீங்களா நான் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு ஒரு புது பிளாக் லோஃபர் காட்டுறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஷூ மாதிரி இருக்கும். அது பேர் லோஃபர்னு வாங்க. அதை போட்டு, இங்க பாத்தீங்களா நான் புது லோஃபர் வாங்கியிருக்கேன், பார்க்கவே சும்மா கிளாஸியா இருக்கா, ஸ்கூல் பண்ணுங்க லோஃபர் போடலாமா, எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸைட்மெண்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பையன் வந்து அதை புக்கை மறைச்சு வைக்க பின்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்து சோபால உட்காந்து டடான் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சென்பான்னு கேட்க நம்ம ஹீரோவும் மழுப்பிக்கிட்டு, நல்லா இருக்கு. இது ரொம்ப மோசமான ரியாக்ஷன், நான் இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறேன், எப்படி இருக்குன்னு கேட்கவா நம்ம ஹீரோ ஏதோ மறைக்கிறாரு தெரிஞ்சு போச்சு. நம்ம நெகட்டரா பின்னாடி போய், எட்ரசன் பாய் அது என்ன மறைக்கிறீங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துடுறா. ஓ ஸ்லேவ் ஆஃப் லவ்வா, இந்த மாங்காவை படிக்கிறதுக்கு தான் நீங்க இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா, என்ன சென்பாய் சோஜா மாங்காலாம் படிப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்க, ஆமா இல்ல அதோட அனிமி அடாப்டேஷன் வருதுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அதான் கியூரியாசிட்டி தாங்கல, மங்கா படிச்சிடும்னு படிச்சுட்டு இருந்தேன். நானும் இதை படிச்சிருக்கேன், இந்தாங்க. நான் பொதுவா மங்காலாம் படிக்க மாட்டேன், பட் இந்த மங்கால வந்து எனக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் ஆய் சானோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி உங்களை பண்ண நீங்க கண்ணீர் விட்டு கதறிங்க தானே சென்பாய் நம்ம ஹீரோவை கலாய்க்க. யாரு சொன்னா, அப்படிலாம் இல்லையே, என்னை யார் டாய் பண்ணாலும் நான் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிரேவா இருப்பேன், அவங்களுக்குலாம் நான் மடிய மாட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பில்டப்பா பேச நம்ம நெகட்டராவா காண்டா வராங்க. அப்படியா, அப்போ இந்த மங்கால வர மாதிரி பண்ணா நீங்க தாங்குவீங்களான்னு கேட்க, நீ என்ன வேணுமாலும் பண்ணு, நான் அப்படியே கல்லு மாதிரி நிப்பேன். நம்ம ஹீரோ ஓவரா பேச, இந்த புக்கை புடின்னு சொல்ல, இந்த புக்கெல்லாம் தேவையில்ல, என்கிட்ட இதோட வேற வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டு போன்ல நம்ம நெகட்டரை எடுத்து காட்டினா, ஸோ அது லேட்டஸ்ட் வால்யூம். அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஹீரோ வந்து தெரியாம ஷூல தண்ணி ஊத்திடுவான் அந்த மங்கா கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து அவ வந்து, இந்தாங்க என் காலை லிக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு, என்னது லிக்கிங்கா, எமாடே ப்ரொட்டாகனிஸ்டே ரொம்ப மோசமா காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதற, என்ன சென்பா இதை ரீக்ரியேட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டரா வழக்கம் போல வேலையை காட்ட தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் இப்போ இதை கொட்ட போறேன் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இல்ல வேடான்னு தடுக்க, அப்போ தெரியாம கைப்பட்டு தட்டி லேசா கொஞ்சம் சொட்டு வந்து அவளோட லோஃபர்ல விழுந்துருது. விழுந்த உடனே ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு. உடனே நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா எழுந்து இல்ல குனிரா, நம்ம நெகட்டரா பயங்கரமா வைக்கப்படுறா, இல்ல சென்பாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு அழகா கச்சிப்பை வச்சு தொடச்சி வேலையை முடிச்சிடறான். முடிச்ச உடனே நெகட்டராக்கு பயங்கர வைக்கும், தேங்க்யூ சென்பாய் அப்படின்றா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே பொறுமையா அழகா ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கான் மார்னிங். அப்போ எதிர்க்க யாருன்னு பார்த்தா நம்ம நெகட்டோரா, அவங்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், போய் நெகட்டோரா கிட்ட பேசலாமா, இவ மட்டும் இப்படி நடந்து போயிட்டு இருக்காளே தனியா, நம்மளும் கூட கம்பெனிக்கு போலாமான்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு கிட்ட போறான், போய் அவளை கூப்பிட்டு பேசலான்ட்டு நம்ம நெகட்டோரா நினைச்சு சிம்படிச்சுட்டே போறான். ஹீரோ போகும்போது அப்போ பயம் வந்து போயிட்டு போஸ்ட் கம்பத்துக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு, இல்ல வேணாம் நம்ம நல்லா யோசிக்கணும், நம்ம அழகா இருக்கான்ட்டு போனா அவ ஆபத்தாவே மாறிடுவா. ஸோ நம்மள கலாஸ்டானா
இல்லைன்னா என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா நம்ம நெகட்டோரா டெரரா ஹீரோ கலாய்க்கிற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. எப்பயுமே ஒரு ஆண் மகன்கள் தனக்கு பின்னாடி வர பிரச்சனையை யோசிச்சு செயல் பண்ணணும்னு நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் யோசிச்சுட்டு திரும்பினா நம்ம நெகட்டோரா மூஞ்சி கிட்ட வந்து ஹே சென்பாய் கிரீப்பி சென்பாய் என்ன ஸ்டாக் பண்றீங்களா, என்ன பின்தொடர்றியா சென்பாய் கிரீப்பின்ட்டு அவன் வச்சு கலாச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா இல்ல அப்படிலாம் இல்ல, அவனு ஸ்டாக்கிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன்னு சொன்னாலும் நம்ம நெகட்டோரா அப்படியே வெக்கப்பட்டுட்டு கவலைப்படாதீங்க சென்பாய், உங்களுக்கு நான் எப்படி பீப்புள்ஸ் கிட்ட பேசணும்னு சொல்லி தரேன்னு. இல்ல வேணாம் பரவாயில்ல வெக்கப்படாதீங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்லி தரா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அப்படியே போல கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கா, அப்படியே பயந்து பாவமா. உடனே நம்ம நெகட்டோரா பின்னாடி வந்து ஏ சென்பாய் பொலிச்சுன்னு மண்டையில ஒன்று வைக்கிறா. இது டைப் ஏ, இப்படிதான் வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மண்டையில அடிச்சு கூப்பிடுவாங்கன்னு சொல்றா. ஆனா இது வயலன்ஸா தெரியல. என்ன சென்பாய் ஒரு ஹைஸ்கூல் கேர்ளுக்குலாம் இதெல்லாம் சாதாரணன்னு சொல்றா. ஸோ டைப் பீன் வந்துட்டு முதுகுல ஜுபுக்குன்னு இடிக்கிறா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பொலையிலையும் பொச்சிலையும் உடச்சுன்னுக்கிறான் நம்ம நெகட்டோரா. ஸோ இப்படி பயங்கரமா அடி வாங்கிட்டே இருக்கான். எப்போ போதுண்டான உடனே இப்போதான் கடைசி டைப், இதுதான் அல்டிமேட் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோவும் என்ன இந்த தடவை எங்க உதைக்கு போறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாக்குன்னு கட்டி பிடிச்சிடறா. ஸோ கட்டி பிடிச்சி ஹலோ சென்பாய் அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோக்கு அப்படியே வெக்கம் பொத்துக்கிட்டு வருது. ஸோ அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. நெகட்டோரா நீ எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இப்படி தான் வந்து அல்டிமேட் கிரீட்டிங் பண்ணுவாங்கட்டு. ஸோ அவள் ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு மாதிரி பண்றா. ஸோ நம்ம ஹீரோக்கு மூடாகி என்னென்னமோ ஆகுது. ஸோ உடனே நம்ம நெகட்டோரா நான் சென்பாயை கட்டி பிடிச்ச உடனே சென்பாய்க்கு என்னவோ அப்படின்னு கத்த வரும்போது வாயை மூடு சொல்லி அவன் விட்டுன்னு போயிடறான். ஏன்னா சென்பாய் ஒரு பொண்ணு கட்டி பிடிச்ச உடனே உங்களுக்கு பல்லான ஐட்டம்லாம் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கலாய்க்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ வாயை மூடிட்டு வரியான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம நெகட்டோரா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்போ போயிட்டு நான் நெகட்டோரா தலையில தட்டி ஹே நெகட்டோரான்னு சொன்னா அவள் எப்படி திரும்பி பார்ப்பான்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லோமோல ரொமான்டிக்காக யோசிச்சுட்டு இருக்கான். இல்லைன்னா நம்ம போய் பின்னாடி இந்த ஹக் பண்ண எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ காட்டியே வெக்கம் வருது. இல்லை கம்முன்னு போவோம்னு நினைக்கும் போது அப்போ ஹீரோ தெரியாம கால் தடுக்கி நெகட்டோராட்டு போய் தெரியாம நாங்கள் நெகட்டோராவை கட்டி பிடிச்சிடறோம். ஸோ கட்டி பிடிக்கும் போது நம்ம நெகட்டோரா கட்டி பிடிக்கும் போது வேற மாதிரி இருந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கும் போது சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்க இடமே தப்பா இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே பதறி போய் சாரிட்டு வெளில வந்துடுறோம். நம்ம நெகட்டோரா அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா வெக்கத்தோட ஜிபிக்கின்னு நம்ம ஹீரோ இடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி போறா. அப்போ அங்க பக்கம் வந்து நம்ம நெகட்டோராவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து இந்த ஜிபிக்கின்னு அவ ஒரு இடிக்க அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ இடிச்சு தள்ள நம்ம ஹீரோ இப்படி உள்ள வர நம்ம நெகட்டோரா பிடிச்சிடுறா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு அப்படின்ட்டு வணக்கம் சூப்பு அப்படின்ட்டு நம்ம நெகட்டோராவை சொல்றாங்க. நம்ம நெகட்டோரா அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் சேர்த்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த கேர்ள்ஸோட வணக்கம் சொல்ற விஷயம் நம்மளுக்கு செட்டே ஆகாது, அதை உலகடா சாமின்ற மாதிரி நொந்துட்டான். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம நெகட்டோரா கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குப்பா வந்துடுன்னு சொல்லும் போது என்ன பார்ட்டின்னு, அதான் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி இருக்குல்ல அது இருக்கு, நம்மளுக்கு மறக்காம சாயந்தரம் வந்துடுன்னு. ஓகே நானும் சென்பாய் வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆர்ட்ஸ் கிளப்ல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டிராயிங் பண்ணிட்டு நம்ம நெகட்டோரா இங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம நெகட்டோரா வந்து ஃபோன் பார்த்துட்டு சென்பாய் இங்க பாரு நான் வந்து 2 டைட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. டைட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சாக்ஸ் மாதிரி அவங்க லெக்கே கவர் பண்றது. ஸோ நான் 2 டைட்ஸ் புதுசாக வாங்கியிருக்கேன், வின்டர் சீசன் வருது இல்லை அதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறா. நம்ம நெகட்டோரா வந்து பொதுவாக வந்து எப்பயுமே வெறும் லெக்கோட தானே இருப்பாங்க. ஸோ தொடையிலேருந்து அடிப்பது வரைக்கும் எப்பயுமே அதே இதில் பார்த்துட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு அழகாக இருக்குவே நினச்சிட்டு காஜி தடவாக சொல்கிறான், ஏதோ பண்ணு உனக்கு பிடிச்சதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சலிப்பாக சொல்கிறான். உடனே நம்ம நெகட்டோரா லைட்டாக வெக்க, இவன் ஒருவேளை நம்ம காலை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு சென்பாய் கிரீப்பி சென்பாய் என்ன உங்களுக்கு என் காலை பார்க்கணுமா, ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் கலாச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக நம்ம நெகட்டோரா கலாச்சிட்டு இருக்கா. இப்படி கலாச்சிட்டே இருக்கும்போது ஸோ அவளுக்கு ஒரு ரிங்டோன் வருது. ஸோ பார்த்தா வந்து அந்த பார்ட்டிக்கு டைம் ஆயிடுது. ஓகே வாங்க சென்பாய் பார்ட்டி ரெடி ஆயிடுது வாங்க நம்ம போகலான்னு சொல்கிறா. ஸோ அப்படியே ஒரு சூஷி கடையில் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த சூஷி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே சூஷி வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு சூஷி ஃபர்ஸ்ட் இது சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்
சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸோ அப்போ வந்து அந்த பக்கம் வந்து நிறைய சூஷி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு அதை எடுத்து கொடுங்க சென்பாய், பாய்சான் எனக்கு அதை எடுத்து கொடுப்பா, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்ட்டு ஸோ எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட ஆர்டர் போடுறாங்க. நம்ம ஹீரோ ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். எடுத்து கொடுத்தே டயர்ட் ஆகிடுவான் போல நம்ம ஹீரோ. அப்போதான் யோசிக்கிறான், இவங்க என்ன பிளான் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிட்டாங்க, இந்த இடத்துல உட்காந்தா வரதெல்லாம் எடுத்து நான் தான் சேவ் பண்ணும், இவளுங்க இருக்காங்களேட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ வந்து நம்ம நெகட்டோரா சொல்றாங்க, ஹே காய்ஸ் நம்ம சென்பாய் தான் வந்து ஃபெஸ்டிவலில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்காக தான் இந்த பார்ட்டின்ற மாதிரி. ஸோ ஏன்னா வந்து கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் பயங்கரமாக ஆர்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணி நம்ம டீமை ஜெயிக்க வச்சதே சென்பாய் தான். ஸோ அவர் தான் இந்த பார்ட்டியோட ஹீரோ. சென்பாய் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் வேணுமான்னு கேட்டு ஸோ எழுந்து போய் எடுக்கிறா. ஸோ அப்போ எடுக்கும் போது நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேராக நம்ம நெகட்டோரா எடுக்கும்போது நம்ம ஹீரோ லைட்டாக வெக்கப்படுறா. அவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு ஸோ அப்படியே அவளுக்கு எடுத்து சர்வ் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் சாப்பிட்றோம். ஸோ உடனே எல்லாரும் ஆமாம் இந்த வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஜாலியாக சாப்பிட்டு நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், இவங்க என்ன பீஸ்ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ வந்து ஃப்ரெண்டு குரூப்பில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, ஸோ வேற ஒரு சூஷி மேலே இருக்க டாப்பிங்ஸ் எடுத்து வேற ஒரு சூஷி மேலே வச்சு பைசன் இதை டேஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறா. சாப்பிட்டு பார்த்துட்டு நாட் பேட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே இன்னொரு பொண்ணு எடுத்து தரா, அதையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றா. அப்படியே இன்னொரு பொண்ணு எடுத்து தர நம்ம நெகட்டோரா காண்டில் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இவங்க, ஸோ நான் வந்து உன்னை சாப்பிட கூட்டா நீ என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா ஜெல்லஸில் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல காண்டான நம்ம நெகட்டோரா, சென்பா இங்கே பாருங்க இந்த கோல்ட் ரோஸ் எடுத்து ட்ரை ரோஸில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு புது சூஷி செஞ்சு தரேன்ட்டு அவள் புதுசாக செஞ்சு இந்தாங்க இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்றா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னது பைத்தியம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கு நீ இப்போ இவ்வளோ பயங்கரமாக பண்ணுற நெகட்டோரா, உனக்கு ஒரு காம்பினேஷனே தெரியாதா, அது கன்றாவியாக இருக்குன்ற மாதிரி நம்ம நெகட்டோரா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கலாச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் குறுகுறுன்னு பார்த்துட்டு அதை எடுத்து கப்புக்குன்னு சாப்பிட்றான். ஸோ நம்ம நெகட்டோராக்காக பார்த்தா சூப்பராக இருக்கு அப்படின்றான். நல்லா இருக்கே டேஸ்ட்டு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெகட்டோரா சூப்பராக இருக்கணும்னு நம்ம நெகட்டோராக ஹாப்பி. பார்த்தீங்களா நான் தான் சொன்ன நல்ல சென்பாய்க்கு பிடிக்கும், அவர் சாப்பிட்ருவாரு. நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல என்ன பாராட்டுங்க சொன்னேன், நீ சூப்பர் தான்பா பெரிய ஆள் தான் அப்படின்றாங்க. ஸோ இப்படியே ஜாலியாக ஃபன் அவங்க கேங்லாம் சிரிச்சுட்டு சூஷி சாப்பிட்டு ஸோ அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனை விட செகண்ட் சீசன் வேற லெவல் ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்கோட இன்னுமே எலாபரேட் பண்ணி சூப்பராக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலாய் கெமிஸ்ட்ரியை காட்டியிருப்பாங்க. கோளாறான கெமிஸ்ட்ரியில் அவங்க லவ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. டெய்லி ஒரு எபிசோட் நெகட்டோராலேருந்து கண்டிப்பாக வந்துடும், டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த மாதிரி அனிமி கண்டென்ட்ஸ் அண்ட் அனிமி எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.